என்னென்னலாம் தடங்கலாயிருக்கோ, கோர்ட்டு கேஸு டைவர்ஸு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவானாலும் சரி, இந்த பௌர்ணமி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைன்னா ஆத்மாத்மமாக அதை வணங்கணும். எப்படின்னா நார்மலாக பௌர்ணமி முழுசா நான் வந்துருச்சு, ஸ்ட்ரைட்டாக மொட்டை மாடிக்கு போங்க. இல்லைப்பா மொட்டை மாடி வீடே இல்லைப்பா, ரோட்டுக்கு வாங்க, பிரபஞ்சத்தை பாருங்கள். முழுசாக நிலா வந்ததுக்கு பிறகு, முழுசாக நிலா வந்ததுக்கப்புறம் அந்த நிலாவை பார்த்து பிரபஞ்சத்தை பார்த்து உங்களோட கஷ்டத்தை உங்களோட கோரிக்கையை நீங்கள் அங்கே வேண்டிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ இருக்கோ அதை வேண்டி முடிச்சுட்டு திருப்பி ஸ்ட்ரைட்டாக உள்ளே போங்க. அந்த அந்த வேண்டுதல் வைக்கும்போது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். மொட்டை மாடியில இல்லைன்னா நம்ம வெளியில வந்து வேணும். மொட்டை மாடி இருக்க வீட்டில் மொட்டை மாடி, ஓடு போட்ட வீட்டில் மொட்டை மாடி இருக்காது இல்லையா, அப்போ அவங்க ரோடுக்கு தானே வந்தாகணும். இல்லை ஒரு என்ன சொல்றது, ஒரு விவசாயம் வந்து விவசாய நிலத்துல நிற்கலாம், இல்லை ரோட்ல ஒண்ணு வேற வழி இல்லை. நம்மளுக்கு தேவை அந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும். கீழே நிற்கிறவங்க அந்த ரோடு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆமாவா இல்லையா? பின்ன நம்மளுக்கு தான் பிரபஞ்சத்தை பார்த்தா அந்த நிலாவை முழுசாக வந்ததுக்கப்புறம் ஒரு 6:30-7 மணிக்கு முழுசாக வந்ததுக்கப்புறம் மொட்டை மாடிக்கோ இல்லை வெளியில் வந்து பிரபஞ்சத்தை பார்த்தா அந்த நிலாவை பார்த்து முழுமையாக மனசார வேண்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போங்க. நார்மலாக சொல்லணும், அதாவது ஒரு அகல் விளக்குல சின்ன அகல் விளக்கு வாங்காமல் நல்லா பெரிய அகல் விளக்காக வாங்குங்க. நல்ல எண்ணெய் ஊற்றிடுங்க, அழகாக திரி ஒன்று வச்சுருங்க. இது எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா பூஜை அறை வைக்கக்கூடாது, வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு ஓரமாவோ இல்லை நடு வீட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். நடு வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது. குழந்தைங்க இருக்க வீடாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்பிக்கை வச்சாலே போதும், விளக்கு எங்கே வச்சாலும் பிரச்சனை இல்லை. விளக்கு ஓரமாக வச்சுட்டு நல்லெண்ணெய் போட்டு திரி ஏற்றிட்டு 11 கல்கண்டு என்ன வைக்கணும், 11 கல்கண்டு. கல்கண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த டைமண்ட் கல்கண்டு சொல்லுவாங்க, சின்ன மீடியம் சைஸாக இருக்கும். அதில் 12 இருக்கக்கூடாது, 10 இருக்கக்கூடாது, 11 தான் இருக்கணும். 1 1 2 மாதிரி இந்த 11 தான் இருக்கணும். 11 நம்பர் எண்ணி அதில் போட்டுடணும். போட்டுட்டு தீபத்தை ஏற்றும் போது திருப்பி மனசார நீங்கள் வேண்டிக்கணும்.